ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபில் இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபு. ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கேட்கல. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் இந்த ஜாபை வந்து உங்களோட வீட்டிலேருந்தே பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சுனாலே போதும், இந்த ஜாபை நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே பண்ணலாம். டீச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த டைம் லிமிட், டார்கெட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூலாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டோட நேம் வந்து கவுத் எக்ஸ்பர்ட். ஸோ இவங்க தான் வந்து ஹைர் பண்ணுறாங்க. ஆன்லைன் டியூட்டர் அப்படின்ற இந்த ஜாப்க்காக இவங்க வந்து ஹைர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து நீங்கள் வந்து எப்போ வேணால் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட மெயின் பெனிஃபிட்டேவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1,500 உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $1,500 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனில் வந்து உங்களோட நேம், மெயில் ஐடி அந்த மாதிரி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கான இன்விடேஷன் வந்து வரும். ஸோ அந்த நீங்கள் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்கு இதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் இதை வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான இன்விடேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் அந்த மாதிரிலாம் தேவைப்படாது. நீங்கள் வந்து நார்மலாக பேப்பர் பென்லேயே நீங்கள் வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேமு, மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தா கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு அந்த டெஸ்ட்டுக்கான இன்விடேஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க சப்ஜெக்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து டீச்சிங் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ்க்கு பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரதா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.